We are unworthy servants. லூக்கா 17:10. பயனற்ற ஊழியர்கள் நாம். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தேசன்பா சகோதர சகோதரன்பா பிள்ளைகளன்பா தொலைக்காட்சி விசுவாசிகளே, all we can do comes for God. All is given. Where does the poet get his words? Where does the painter his colors? Where does the architect his shapes? Where does the sculptor his forms? Where does the doctor his healing power? Where does the mechanic his skills? Where does the computer program his creativity? Where does the author his inspiration, if not from God? நாம் செய்வது அனைத்தும் இறைவனிடமிருந்து வருகின்றன, அனைத்தும் அருளப்பட்டுள்ளன. கவிஞர் எங்கிருந்து வார்த்தைகளை பெறுகிறார்? ஓவியர் எங்கிருந்து வர்ணத்தை பெறுகிறார்? சிற்பி எங்கிருந்து உருவத்தை பெறுகிறார்? கட்டிடக்கலைஞன் எங்கிருந்து வடிவத்தை பெறுகிறார்? மருத்துவர் எங்கிருந்து குணமளிப்பை பெறுகிறார்? மெக்கானிக் எங்கிருந்து பழுது நீக்கும் திறமையை பெறுகிறார்? கணனி நிபுணர் எங்கிருந்து ஆற்றலை பெறுகிறார்? அறிஞர் எங்கிருந்து ஞானத்தை பெறுகிறார்? கடவுளிடமிருந்து தானே. இவைகளெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாதது. கடவுள் மட்டுமே அருள் பாலிக்க கூடியது. கடவுள் அருள் அன்றி இவைகளை பெறுதல் என்பது சாத்தியம் அல்ல. உதாரணமாக சங்கீத ஞானம். நம்முடைய மூளைக்கு பலவிதமான திறமைகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு, இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டு உண்டு. அதை கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம அதை காம்பன்சேட் செய்து கொஞ்சம் வளர்த்து கொள்ளலாம். இயற்கையாகவே கொடுக்கப்படுகின்ற வரங்கள் ஒன்று, குறைவாக இருப்பதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். உதாரணமாக என்னை பொறுத்தவரையில் சங்கீத ஞானம் உண்டு, கணக்கு ஞானம் இல்லை. கணக்கு வராது. கணக்கு மட்டுமல்ல, எண்களை மனப்பாடம் செய்வது என்பது கடினம். எங்கேயாவது ஒரு நபரை பார்த்தேன் பங்கிலே, அந்த நபருடைய பெயரை பல ஆண்டுகள் கழித்து கூட ஞாபகம் வைத்து கொள்ள முடியும். ஆனால் டெலிஃபோன் நம்பர், என்னுடைய செல்ஃபோன் நம்பர் இன்னைக்கு கூட தெரியாது. உடனே எடுத்து பார்த்து தான் சொல்ல முடியும். இது ஒரு பலவீனம். பலம் எது? ஆட்களை பார்ப்பது, முகங்களை பார்த்து பதிவு செய்து கொள்வது. இந்த சக்தி எங்கிருந்து வந்தது? நானாக பெற்றேனா? இல்லை, இறைவன் கொடுத்த வரம். அதே போன்று சங்கீத ஞானம். சங்கீத ஞானம் சில பேருக்கு இயல்பாக வரும். அதை தான் சொல்கிறேன். சுதி ஞானம், லய ஞானம், இன்னும் பல வகையான சங்கதிகள், இப்படி பல இருக்கின்றன சங்கீதங்களில், பாடலில். சாதாரண நம்ம கோயில் பாட்டில் கூட அவ்வளவு இருக்குது. அது தெரியாமல் தான் தேவைன்னு பாடுறோம். சில சமயத்தில் ஒன்றும் தெரியாது, ஏதோ பாடுறோம். ஆனால் பாடுவது இவைகள் எல்லாம் இருந்தால் தானாகவே அது சுவை கூடும். அதை தெரிஞ்சதுனால கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி பாடுறவங்களை நான் ஊக்குவிக்கின்றேன். அது சில பேருக்கு பொறாமை. ஏன் அவங்க மட்டும்தான் பாடுறாங்களா, நாங்கள்லாம் பாடலையா, எங்கெல்லாம் ஊக்கி விடாது. திறமை இருக்கிற இடத்தில் பாராட்டுவோமே. உதாரணமாக ரீட்டா மிஸ்ஸு அந்த டிவியில் கேட்கும்போது அவ்வளோ அமுத ஞானம். எல்லாரும் கேட்குறாங்க, வெளியில் எவ்வளோ உலகம் பூரா கேட்குறாங்க. இங்கிருந்து போவது நன்றாக போகட்டுமே, உலகம் நன்றாக கேட்கட்டுமே. அது அந்த பிள்ளையை பாராட்டினா என்ன தப்பு இல்லையே. அந்த பிள்ளையை பாராட்டினா ஒரே பொறாமை, எல்லாருக்கும் பொறாமை. நல்லவர்களை பாராட்ட வேண்டும், பொறாமை இல்லையா? ஏன் நானும் பாடுகிறேன், முயற்சி செய்கிறேன், நன்மது கொடுத்திருக்கிறாரே ஆண்டவர். ஆகவே இவைகளெல்லாம் கடவுள் கொடுத்த கொடை. அதை நாம் இன்னும் பெரிதாக்கி கொள்ள வேண்டும். வரையக்கூடிய தன்மை,
நிறைய பேர்ட்டு சொல்ல வந்து வரைஞ்சு கொடுங்க, ஒவ்வொரு வாரமும் தீம்ஸ் வரைஞ்சு கொடுங்க. சின்னதாக அந்த கேட்டகிசம் தீம்ஸ் எல்லாம் இப்போ போடுறோம் பிள்ளைங்களுக்கு கிளாஸில். ஒவ்வொரு நாளும் ஒரு தீம், ஒரு சின்ன தீம். இந்த தடவை சில்ட்ரன்ஸ் மாஸ் இருந்ததுனால போடலை, இருந்தாலும் தீம் இம்மையும் நீ மறுமையும் நீ. 2-3 வார்த்தைகளிலே பிள்ளைகளுடைய மனதில் நிற்கக்கூடிய வகையில் எழுதலாமே, செய்யலாமே. இப்போ என்னுடைய இந்த கம்ப்யூட்டர் கணனியை பற்றி சொல்லியிருந்தேன். எனக்கு வந்தது, எங்கிருந்து கணனி நிபுணர் ஆற்றலை பெறுகின்றார்? எனக்கு இந்த பாரிஸ் சாஃப்ட்வேர் செய்து கொடுத்தது ஒரு நம்ம கத்தோலிக்க இன்ஜினியர். இத்தனையும் அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். தானாக அவர் தன்னுடைய விருப்பத்தில் கம்ப்யூட்டரை கற்றுக்கொண்டு என்ன உதவி செய்ய வேண்டும் ஃபாதர் கேட்டார், எனக்கு இந்த சாஃப்ட்வேர் போட்டு கொடுங்க. சரி, நான் அந்த இது படிக்கலை, இருந்தாலும் முயற்சி செய்கிறேன் என்று செய்து போட்டார். இன்றைக்கு வேறு இந்த சலேஷன்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் உருவாக்கி இருக்கிறாங்க கமர்ஷியலாக. அதை விற்கக்கூடியது 20,000 15,000 இப்படி விற்கக்கூடியது. இது இலவசமாக கொடுக்கின்றோம் யாரெல்லாம் பங்கு தந்தையருக்கு தேவையோ. செமினரிக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன், அப்போல்லாம் அவங்க கவனிக்க மாட்டாங்க. நாங்கள் எந்த பங்கில் போக போகிறோமோ, பட்டிக்காட்டுக்கு போக போகிறோம், அங்கே கம்ப்யூட்டர் இருக்காது, ஒன்றும் இருக்காது அப்படின்னு அசால்ட்டாக இருப்பாங்க. வந்த பிறகு அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, ஃபாதர் நான் உங்ககிட்ட வரேன், வந்து கற்றுக்கிறேன், நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, அப்போ எங்களுக்கு அதனுடைய கவனம் புரியல, இப்போ புரிஞ்ச, சரி வா வந்து கற்றுட்டு போ. இலவசமாக இறைவன் கொடுத்ததை பிறருக்கு கொடுப்போம். இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த அருமையான ஆசீர்வாதங்கள். For the greater glory of God, AMDG, Ignatius of Loyola, இதைத்தான் இயேசு சபையினர் தங்களுடைய விருது வாக்காக வைத்திருக்கிறார்கள். அனைத்தும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக. உங்களுடைய நற்செயல்களை பார்த்து இறைவனை புகழ்வார்களாக. இறைவனின் அதிமிக மகிமைக்காக. எல்லா புகழும் இறைவனுக்கே. ரகுமான் இதைத்தான் தன்னுடைய மிகப்பெரிய சாகசத்தில் அவர் அநேக அவார்ட் வாங்கிய சமயத்தில் அந்த தாட்சியோடு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. Out of our beliefs are born our deeds. Out of our deeds we form our habits. Out of our habits grow our character. Out of our character we build our destiny. Henry Hancock. நம்பிக்கையிலிருந்து செயல்கள், செயல்களிலிருந்து பழக்கங்கள், பழக்கங்களிலிருந்து குணம், குணத்திலிருந்து நமது வாழ்வின் கதி. ஆகவே இவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் இறைவன் முன்னால் தாழ்ச்சியுடன், இறைவா நாங்கள் தகுதியற்றவர்கள், நீதான் அந்த தகுதியை கொடுத்திருக்கிறேன். He calls the unqualified and qualifies them. தகுதி இல்லாதவர்கள் தேர்ந்தெடுத்து தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார். முழந்தால் இருப்போம், செபிப்போம். எல்லாமும் உமக்கே தருகிறேன், ஏற்றிடுக இறைவா. என் உடலை, உள்ளத்தை, எண்ணங்களை, உணர்வுகளை, விருப்பங்களை, சொன்ன சொற்களை, செயல்களை, சூழ்நிலைகளை, மின்னி மறையும் இறந்த நிகழ்வு எதிர்காலங்களை எல்லாமும் உமக்கு தருகிறேன், ஏற்றிடுக இறைவா. என் உடலை, உள்ளத்தை, எண்ணங்களை, உணர்வுகளை, விருப்பங்களை, சொன்ன சொற்களை, செயல்களை, சூழ்நிலைகளை, மின்னி மறையும் இறந்த எதிர்காலங்களையும், தென்படும் இன்பங்களை, துன்பங்களை, முன்வரும் வெற்றிகளை, தோல்விகளை, என் வழிபாட்டை, பணியை, கூடியிருத்தலை, தனிமையை, ஒன்றிய உறவுகளை, பிரிவுகளை, ஆசை கனவுகளை, என்னில் ஒவ்வொன்றாக எதையும் விட்டுவிடாமல் கண்ணே உன் கையில் முழுமையாக ஏற்றிடுக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நாங்கள் பெற்றதெல்லாம் உம்மிடமிருந்தே, உம்முடைய அருட்கொடையிலிருந்தே என்பதை உணர்ந்து என்றும் உமக்கு தோத்திரம் புரிவோர்களாக, நன்றி கூறுவர்களாக, கடப்பாடு உடையவர்களாக இருக்க செய்திடலாம். எங்களில் நாங்கள் பெருமை பாராட்டாது தகுதியற்ற அடியவர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்று விவிலியத்தில் கூறுவதை போல செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய மனப்பாங்கை, மனத்தெளிவை, மனத்துணிவை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திரளும். எங்கள் ஜெபத்தை கேளும். எங்களுடைய ஜெபத்தை மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை, வல்லமையான இந்த ஆராதனையை தொடர்ந்து நடைபெறுகின்ற திருப்பலியை உலகெங்கும் இந்த தொலைக்காட்சி
ஊடகங்கள் வழியாக பெற்றுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். இவளெல்லாம் சத்தியத்தின் துறைமுகத்திலே ஒன்று சேர்த்து உறுதியான விசுவாசம் நம்பிக்கை இவைகளில் வளரச் செய்தலும். பெற்றவைகளை பிறருக்கு பகிரக்கூடிய தாராளத்தை எங்களுக்கு தந்தலும். தாராள சிந்தையை, அதுவும் சிறப்பாக உமக்கு மிக சிறந்ததை தரக்கூடிய தாராளத்தையும் தியாகத்தையும் எங்களுக்கு தாரம். அது நேரமோ சிந்தனையோ பொருளோ அல்லது வாய்ப்போ அல்லது பல வகையான காரியங்களையோ உமக்காக விட்டு கொடுப்பதில் என்றும் நாங்கள் தாராளமாக இருப்போமாக. எங்கள் அழைப்பின் அர்ப்பணிப்பை முழுமையாக வாழக்கூடிய வகையில் எதையும் கருதாது எத்தகைய பலனையும் எதிர்பார்க்காமல் வாழ்வது உமக்காக என்பதிலே நாங்கள் என்றும் தெளிவு பெற்றவர்களாக இருக்க செய்திருக்கிறோம். இந்த தினத்தில் அமெரிக்க நாட்டில் தேர்தல், எங்கள் பாண்டிச்சேரியிலும் இடைக்கால தேர்தல், இவைகளெல்லாம் நடைபெறுகின்ற வகையில் அரசியலிலே மக்களுக்காக உழைக்கின்ற தலைவர்கள் உருவாக வேண்டும். ஊழல்கள், பல வகையான சொந்த விருப்பு வெறுப்புகள், வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் என்று தன்னுடைய செயல்பாடுகள் வெளியில் ஒன்று உள்ளே வேறொன்று என்று இல்லாமல் வெளிப்படையான திறந்த புத்தகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க செய்திடம். மக்கள் ஏமாந்து போகாமல் விழித்திருந்து நல்லவைகளை தேர்ந்து கொள்வதற்கு வேண்டிய இனம் காணுகின்ற பக்குவத்தை தாரும். இன்னும் போக்குவரத்து விதிகளை கூட துல்லியமாக கடைபிடிக்கக்கூடிய உணர்வை தாரும். எங்கள் அரியாங்குப்பம் செய்தியில இப்பொழுது வைரலாக பரவி வருகிறது. போக்குவரத்து விதியை போக்குவரத்து கண்காணித்த கண்காணிப்பாளரையே அடிக்க கை ஓங்கிய போக்கு எதை காட்டுகிறது? ஆணவத்தை, விதிமீறலை. தான் ஒரு வழக்குரைஞராக இருந்தால் எதையும் செய்யலாம் என்கின்ற மேம்போக்கு தானே. இவைகளெல்லாம் யாராக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னால் நான் சாதாரணமானவன், அதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படை உணர்வை என் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தாரும். மெத்தனமாக, சோம்பேறித்தனமாக, குறுக்கு வழியில் பல வகைகளில் அதிகமாக போக்குவரத்து விதிமுறைகள் மீறப்படுவது பாண்டிச்சேரியில் என்று சொல்லப்படுகிறது. அதிகமாக சின்ன சிறிய ஸ்டேட். ஆகவே எனக்கு இந்த மந்திரியை தெரியும், எனக்கு அந்த மந்திரியை தெரியும், எனக்கு இவரை தெரியும் என்று அவரை தெரியும் என்ற ஒரு ஏத்த போக்கு. யாரை தெரிந்தால் என்ன? என்னுடைய கடமை சரிவர செய்ய வேண்டும். சற்று சுற்றி வந்தாலும் ஒரு வழி பாதையில் செல்ல மாட்டேன். அது எனக்கும் ஆபத்து, எதிர் வருகின்றவர்களுக்கும் ஆபத்து என்ற மனித பண்பை எங்களுக்கு தாரும். சாதாரண காரியங்களை செய்ய முடியாமல் நான் பழமொழி சொல்வது போல கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வாழம் ஏறி வைகுண்டம் போக மாட்டான். சாதாரண காரியங்களிலே நாங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால் ஆமென்.